நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு 5 நாளோ 10 நாளோ வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட ஐடியாஸ் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எக்ஸ்போ எங்க நடக்குது பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் கொடிஷியால ஜனவரி 4 மற்றும் 5 காலையில 10 மணில இருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் in terms of business opportunity? என் கையில ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்கல இருந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குற வரைக்கும் தாராளமா இந்த எக்ஸ்போக்கு வரலாம். வர 2025 தை மாசம் ஒரு தொழில் தொடங்கணும், ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது, எனக்கான கரெக்டான பிசினஸ் எது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். 120க்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்கள் பல செக்மெண்ட்ல இருந்து டைரக்டா வந்து ஸ்டால் போடுறாங்க. குல்ஃபி, ஐஸ்கிரீம், ஷவர்மா, பார்பிக்யூ, உங்களுக்கு பீஸா, பர்கர், காஃபி, டீ, தந்தூரி சாய், இந்த மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல ஒரு பெரிய மெனு இருக்கும். எஜுகேஷன் செக்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ப்ரீ ஸ்கூல், ஆஃப்டர் ஸ்கூல், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த் செக்மெண்ட், ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் ஆகட்டும், ஒரு ஃபார்மசி ஆகட்டும். புதுசா பிரான்ச்சைசி பாக்குறவங்க மட்டும் வரணும்னு கிடையாது. நான் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு வரலாம். பல செக்மெண்ட்ஸ்ல பல பேர் இன்னைக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க, பிசினஸ்க்கான சப்போர்ட் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நம்ம சந்திக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2024 எண்டில் வந்து இருக்கும். ஸோ வர வருஷம் 2025 ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் தமிழ் சேனலில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த வர 2025 அதுவும் தை மாதம் ஒரு தொழில் தொடங்கணும், ஸோ எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எது, எனக்கான கரெக்டான பிஸ்னஸ் எது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்து ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானதான். ஸோ தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிஸ்னஸ் தமிழா, நான் உங்கள் விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் பார்ட்ஸோடைய ஃபவுண்டர் மிஸ் விவேக் சார் நம்ம கூட இருக்காங்க. ஸோ பிஸ்னஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போல பல சக்ஸஸ்ஃபுல்லான ஈவெண்ட்ஸை வந்து தொடர்ந்து வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சேனலையும் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வர தை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதை விட பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண இருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் யாருக்கானது, என்னென்ன விஷயங்களை எதிர்பார்த்து வரலாம், இந்த ஈவெண்ட் எப்போ நடக்குது அப்படிங்கிற மாதிரி பல இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம சார்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஸோ தொடர்ந்து உங்களுடைய நிறைய உங்களுடைய எக்ஸ்போஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப வந்து டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய க்ரோத் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ரீசெண்டாக நடந்த உங்களுடைய இந்த சென்னை ட்ரேட் சென்டரோட ஈவெண்ட் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமாக இருந்தது. ஸோ உங்களுடைய ஈவெண்ட் பேசிக்கலாக என்ன பண்ணுறீங்க அண்ட் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் ஒரு 7 இயர்ஸாக முழுக்க ஃப்ரான்ச்சைசிக்கான எக்ஸிபிஷன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரான்ச்சைசிக்கான எக்ஸிபிஷன்னா அதில் மல்டிபிள் ஃப்ரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்ஸ் வந்து டைரக்டாக ஸ்டால் போடுவாங்க. இந்த மாதிரியான ஒரு எக்ஸிபிஷன்ஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டர், சென்னை ட்ரேட் சென்டரில் பண்ணியிருக்கோம், கிரீன் பார்க்கில் பண்ணியிருக்கோம், அண்ட் கோயம்புத்தூர்லையும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம், சுகுணா கல்யாண மண்டபம் அதெல்லாம். ஸோ இந்த எக்ஸ்போ எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் கொடிஷியால ஜனவரி 4 மற்றும் 5. ஸோ இந்த எக்ஸ்போ யாருக்கான எக்ஸ்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், எந்த தொழிலை தேர்வு செய்ய அப்படின்னு தெரியலங்கிறவங்களுக்கான எக்ஸ்போ. 120க்கும் மேற்பட்ட பிரான்ச்சைசி பிராண்ட் ஓனர்கள் பல செக்மெண்ட்ல இருந்து டைரக்டா வந்து ஸ்டால் போடுறாங்க. ஃபுட் அண்ட் பெவரேஜ், ஹெல்த், எஜுகேஷன், ரீட்டைல், சலூன் இருக்கிற எல்லா செக்மெண்ட்லயும் வந்து டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸை ஒரே இடத்துல மீட் பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்போ பெர்ஃபெக்ட்டான பிளாட்ஃபார்மா இருக்கும். உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்போ வந்து நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிறைய பிராண்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஈவெண்ட்ல என்ன மாதிரி பிராண்ட்ஸ் வந்து மேஜராக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுக்க முடியுமா? இந்த எக்ஸ்போல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் அண்ட் பெவரேஜ் ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தேன். ஃபுட் அண்ட் பெவரேஜ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். லைக் குல்ஃபி, ஐஸ்கிரீம், ஷவர்மா, பார்பிக்யூ, உங்களுக்கு பீஸா, பர்கர், காஃபி, டீ, தந்தூரி சாய், இந்த மாதிரி ஃபுட் அண்ட் பெவரேஜ்ல ஒரு பெரிய மெனு இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் செக்மெண்ட் இருக்கும், உங்களுக்கு ப்ரீ ஸ்கூல், ஆஃப்டர் ஸ்கூல், இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் ஹெல்த் செக்மெண்ட், ஒரு டயக்னாஸ்டிக் சென்டர் ஆகட்டும், ஒரு ஃபார்மசி ஆகட்டும், ஒரு ஹெல்த் செக்மெண்ட்ல ஒரு பிசினஸ் பார்க்குறவங்க வரலாம். அடுத்து ஒரு சலூன், ஒரு மென்ஸ் சலூன், ஒரு யூனிசெக்ஸ் சலூன், இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ரீட்டைல், இப்போ ரீட்டைல் செக்மெண்ட்ஸ் அப்படின்னா ஒரு கடை போட்டு உட்கார்ற மாதிரி பொருள் வாங்கி வச்சு அதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த விகேசி பிரைட் மாதிரி இந்த அப்பரல் பிராண்ட் ஸ்லிப்பர்ஸ் பிராண்ட் ஆகட்டும், காதிம் சொல்லுவாங்க, கிளாசிக் போலோ. ஸோ இதில் ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் வராங்க. ஓவராலாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கிறது கருப்பட்டி காஃபி ட்ரெண்டா இருக்கு. கருப்பட்டி காஃபில நெல்லை கருப்பட்டி காஃபி, அதுல ஒரு செட் ஆஃப் பிராண்ட்ஸ் இருப்பாங்க. ஃபார்மசி, Q&Q ஃபார்மசின்னு ஒரு பிராண்ட் வராங்க. கார் கேர், இந்த ஆட்டோமொபைல் இது விஷயமா பிராண்ட்ஸ் வராங்க. 5K கார் கேர் வராங்க. அண்ட் மிஸ்டர் கோலி சோடான்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட்ல ஒரு ஃப்ரான்ச்சைசி புதுசா எடுத்துட்டு வராங்க. ஸோ பொதுவாக இன்னைக்கு ஃப்ரான்ச்சைசின்னு பார்த்தீங்கன்னா எதர் ப்ராடக்ட் கொடுத்துருவோம், நீங்க அங்கே போய் அதை பிசினஸா ரன் பண்ணுங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு பிசினஸ் சொல்லி கொடுத்துருவோம், நீங்க அதை ரன் பண்ணுங்க. இவங்க மிஸ்டர் கோலி சோடா கான்செப்ட் என்னன்னா மேனுஃபேக்சரிங் செக்மெண்ட் உங்களுக்கு ஃப்ரான்ச்சைசி எடுத்து வராங்க. அண்ட்
பிரான்ச்சைசி கான்செப்ட் மட்டும் இல்லாம நம்ம புதுசா ஒரு தொழில் தொடங்குறோம், அதுக்கான சப்போர்ட்டிங் விஷயங்கள், உதாரணத்துக்கு போசிடிஸ்ன்னு சொல்லிட்டு பில்லிங் சாஃப்ட்வேர் அவங்க. ஸோ நம்ம ஒரு புதுசா தொழில் தொடங்குறோம், அந்த தொழிலுக்கு தேவையான அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர், இப்போ தொழிலுக்கு தேவையான ஒரு ஃபுட் ட்ரக் விஷயங்கள், இப்போ நான் ஒரு தொழில் தொடங்க போறேன், எனக்கு ஒரு ஃபுட் ட்ரக் விஷயம் வேணும் அப்படின்னா அவங்க இந்த ஈவெண்ட்ல ஸ்டால் இருப்பாங்க. தொழிலுக்கு ஒரு அக்கௌண்டிங் விஷயமோ, ஒரு இன்டீரியர் விஷயமோ, ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட் ரிலேட்டட் விஷயமோ அவங்க இந்த ஈவெண்ட்ல ஸ்டால் போட்டிருப்பாங்க. அப்போ புதுசா பிரான்ச்சைசி பார்க்குறவங்க மட்டும் வரணும்னு கிடையாது, நான் புதுசா ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த ஈவெண்ட்டுக்கு வரலாம், அவங்களுக்கும் அதுக்கான ஸ்டால்ஸ் இங்க இருக்கு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ நேரம் இதை பார்த்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. ஸோ இதெல்லாமே நான் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாமே, ஏன் வந்து உங்களுடைய எக்ஸ்போ வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு பேசிக்கா ஒரு 120 பிராண்ட்ஸ் உள்ள வராங்கன்னு நாங்கள் சொல்றோம். ஸோ 120 பிராண்ட்ஸ் பல செக்மெண்ட்ஸ்ல இருந்து வராங்க. ஸோ இப்படிலாம் ஒரு பிராண்ட் இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்லைன்ல தெரியாது. ஆன்லைனை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பேசிக்கா யாரெல்லாம் ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்களோ அந்த பிராண்ட் மட்டும் உங்களுக்கு தெரிய போகுது. ஸோ பிரான்ச்சைசி விற்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைன்ல இருக்க போறாங்க. பட் எக்ஸ்போல இருக்கிற இந்த 120 பிராண்ட்ஸ் எப்படி அப்படின்னா பல செக்மெண்ட்ஸ்ல பல பேர் இன்னைக்கு பிரான்ச்சைசி கொடுக்குறாங்க, பிசினஸ்க்கான சப்போர்ட் விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல நம்ம சந்திக்கலாம். ஸோ அவங்க கிட்ட இருந்து பல செக்மெண்ட்ல இருந்து பல பிராண்ட் ஓனர்ஸை நம்ம ஒரே இடத்துல கனெக்ட் ஆகும்போது அவங்க கிட்ட பேசும்போது நமக்கு கண்டிப்பா நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும். அதுக்காக மக்கள் கண்டிப்பா இந்த எக்ஸ்போக்கு வரலாம். அண்ட் உங்களோட ப்ரீவியஸ் ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணும்போது நான் பார்த்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டுக்குமே வந்து இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறத இம்ப்ரூவ் பண்ணி தான் வந்திருக்கீங்க. பட் இந்த ஈவெண்ட்ல லைக் எவ்வளோ பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அண்ட் அதுக்கான க்ரௌட் மேனேஜ்மெண்ட் எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ ஸ்டால் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஒரு 120 ஸ்டால் வருது. ஸோ இப்போ இந்த ஸ்டாலுக்கு ஏற்ற க்ரௌடை நாங்கள் அகாமடேட் பண்ணணும். ஸோ க்ரௌட் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த எக்ஸ்போல நாங்கள் லிமிட் பண்ணியிருக்கோம், டிக்கெட் லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ வென்யூவும் பெரிய வென்யூவாக எடுத்திருக்கோம் அண்ட் டிக்கெட்ஸ் லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டேவும் ஒரு செட் ஆஃப் க்ரௌட் தான் உள்ள அலோவ் பண்ண போகிறோம், அண்ட் சண்டே ஒரு செட் ஆஃப் க்ரௌட் உள்ள அலோவ் பண்ண போகிறோம். ஸோ டிக்கெட்ஸ் லிமிட் பண்ணும்போது உங்களுக்கு வர மக்களும் சந்தோஷமா அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸ்டால் ஆளுங்களுக்கும் இன்வெஸ்டர்கிட்ட பேசுறதுக்கும் இன்டராக்ட் பண்றதுக்கும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ மேஜரா இந்த 2 நாள் நடக்கிற ஈவெண்ட் அப்படிங்கும்போது நான் சாட்டர்டே அட்டன் பண்றவங்க சண்டேவும் வரலாமான்னு கூட நிறைய பேர் கேட்குறாங்க, எங்கிட்டயுமே பர்சனலாக கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அது நீங்களா சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 2 நாளும் அது ஒரே எக்ஸ்போ தான். இங்கே நிறைய பேருக்கான மேஜர் கன்ஃபியூஷன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்ககிட்ட இன்னைக்கு இந்த ஸ்டால் இருக்கும் நாளைக்கு வேற ஸ்டால் இருக்குமான்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கிடையாது, 2 நாளுமே ஒரே எக்ஸிபிஷன் தான் நடக்க போகுது. உதாரணத்துக்கு சனிக்கிழமை காலையில் ஒரு 11 மணிக்கும் 12 மணிக்கும் வரோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 3 hours 3.5 hours அவங்க உள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கனாலே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் அவங்க கெயின் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க 2 நாள் வரணுங்கிற அவசியம் இருக்காது. நிறைய பேரோட காமன் டவுட்டிங் என்ன வருதுன்னா 2 நாளும் வேற வேற எக்ஸ்போ இருக்கும் போல, ஸோ நான் 2 நாளும் வரலாமா அப்படின்னு கேட்குறாங்க. 2 நாள் வர வேண்டிய தேவைகளே அவங்களுக்கு இருக்காது. ஓகே. அண்ட் லாஸ்ட் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும்தான் அப்படிங்கிறத ஒரு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டிக்கெட்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க? ஸோ இந்த எக்ஸ்போக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வெறும் ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும் தான் பண்றோம், ஆஃப்லைன்ல டிக்கெட்ஸ் கிடையாது, வெறும் ஆன்லைன் டிக்கெட்ஸ் மட்டும் தான். டைரக்ட் ஆன் ஸ்பாட் புக்கிங்கும் வந்து நீங்க பிளான் பண்றது இல்லையா? பண்ணல. ஸோ அதே மாதிரி டிக்கெட்ஸை லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ சாட்டர்டே ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸும் சண்டே ஒரு செட் ஆஃப் டிக்கெட்ஸும் லிமிட் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்போக்கு வரணும் அப்படின்னு பிளான் பண்றவங்க ப்ரையரா நம்ம எக்ஸ்போட டிக்கெட்ஸ் பிளான் பண்ணிக்கோங்க. அங்க டைரக்டா வந்துட்டு டிக்கெட்டுங்கிற விஷயங்கிறது கஷ்டம். ஸோ ஆன்லைன் அப்படின்னு வரும்போது உங்களோட டிக்கெட்ஸ் எங்க புக் பண்ணலாம் சார்? ஸோ இந்த எக்ஸ்போக்கான டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா www.fortunetradefairs.com சொல்லிட்டு நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வெப்சைட்ல போனாங்கன்னா பேசிக்கா அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், அதுல வந்து அவங்களோட பேரு, கான்டாக்ட் டீடைல்ஸ், மெயில் ஐடி கொடுத்துட்டு அவங்க பே பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான என்ட்ரி டிக்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் வரும். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு 1000 பிளஸ் ஜிஎஸ்டி அப்படிங்கும்போது ஸோ அந்த பிரைஸ் ஒருத்தங்க பே பண்ணி வராங்க அப்படின்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க? ஸோ முதல்ல இந்த 1000 ரூபாய் எதுக்கு வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிளாரிட்டி கொடுத்துறேன். இன்னைக்கு எதுக்கு ஒரு 1000 ரூபாய் பிளஸ் டாக்ஸ் ஒரு டிக்கெட்டுக்கு நம்ம இங்க சார்ஜஸா கலெக்ட் பண்றோம் அப்படின்னா இன்னைக்கு இந்த எக்ஸ்போக்கு உள்ள வரது எல்லாமே 120 டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸ் வராங்க. அதாவது சும்மா ஒரு கன்சல்டன்ட்டோ ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கரேஜோ அந்த மாதிரி வரல. இன்னைக்கு பொதுவாக வந்து மார்க்கெட்ல இன்னைக்கு பிரான்ச்சைஸ் எப்படி இவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி புரோக்கர்ஸ் மாதிரி யாராவது ஒரு கன்சல்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட இன்னைக்கு பிரான்ச்சைஸ் செல்லிங் நடக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்போ நீங்க பிரான்ச்சைசி ஃபீஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் போக போக அந்த கன்சல்டன்ட்டுக்கு அதுல ஒரு கமிஷன் மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்மளோட எக்ஸ்போ கான்செப்ட் என்னன்னா டைரக்ட் பிராண்ட் ஓனர்ஸ் உங்களுக்கு ஒரே இடத்துல மீட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு பிரான்ச்சைசியோட ரேட் கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். உள்ள வரது வெளியே ஒரு மார்க்கெட்ல ஒரு புரோக்கர்ட்ட நீங்க பாக்குறதுக்கும் உள்ள வரதுக்கும் ஒரு ரீசனபிள் இருக்கும். செகண்ட் வெரைட்டிஸ். இன்னைக்கு ஒரு டீ பிராண்ட் பாக்குறீங்க அப்படின்னா ஒரு 4 டீ பிராண்ட், ஒரு சலூன் பாக்குறீங்கன்னா ஒரு 3-4 சலூன் பிராண்ட், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம எக்ஸ்போல உள்ள வந்தீங்கன்னா ஒரு ரீட்டைல் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல ஒரு வெரைட்டிஸ் இருக்கும், ஹெல்த் செக்மெண்ட் பாத்தீங்கன்னா அதுல வெரைட்டிஸ். இன்னைக்கு ஹெல்த் செக்மெண்ட்ல பாக்குறீங்க அப்படின்னா ஒரு பார்மசி பிரான்ச்சைசி இருக்கு அப்படின்னா டயக்னோஸ்டிக் சென்டர் பிரான்ச்சைஸ் கொடுக்குறாங்களான்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஒரு எக்ஸ்போல வரும்போது ஒரு டயக்னோஸ்டிக் சென்டர்ல இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ரெவென்யூ கிடைக்குங்கிறது எக்ஸ்போல வரும்போது அவங்களுக்கு தெரியும். அல்லனா இன்னைக்கு
இன்னைக்கு கூகுளோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு யாரும் ஆட்ஸ் பெருசா ரன் பண்றது இல்ல. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி விஷயங்களை இந்த எக்ஸ்போக்கு வரும்போது டைரக்டா இவ்வளோ பிராண்ட் ஓனர்ஸ், இவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிசினஸ் ஒரே இடத்துல அவங்க சந்திச்சுட்டு போகலாம். அண்ட் நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி உங்களோட ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸும் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஸோ அதுக்கு இல்லை பண்ணுனா அவங்க டிஃப்ரெண்டாக என்ன விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டெஃபினட்டாக வரலாம். நம்ம ஒரு ஈவெண்ட்டுமே வந்து அதே செட் ஆஃப் ஸ்டால்ஸ் நமக்கு வரதில்லை, சரிங்களா? இந்த ஈவெண்ட் வர ஸ்டாலில் அடுத்த ஈவெண்ட் கம்பல்சரி மாறுது. அப்போ அவங்க திரும்ப இந்த ஈவெண்ட்டை விசிட் பண்ணும்போது இந்த ஈவெண்ட் புதுசாக நம்ம என்னென்ன இன்புட் எடுத்து வந்திருக்கோம், என்ன மாதிரி புது பிராண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க, அந்த பிராண்ட் ஓனர்ஸ்ட்ட பேசலாம். அவங்களுக்கு அதுல இருந்து நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். கண்டிப்பாக வரலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது அங்கங்கே சின்ன சின்ன ஃப்ரான்ச்சைசி எக்ஸ்போஸ் வந்து நடக்கிறது வந்து பார்க்க முடியுது. ஸோ உங்களோட ஈவெண்ட் எப்பயுமே வந்து ஒரு ஒரு பெரிய ஈவெண்ட்டாக தான் வந்து இருந்திருக்கு. பெரிய க்ரௌட் வந்து மக்கள் வரணும்னு விருப்பப்பட்டு வராங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இந்த ஜனவரி 4-5 நடக்கக்கூடிய இந்த ஈவெண்ட்டுக்கு யார் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், என்ன எதிர்பார்த்து வரலாம், அண்ட் இந்த தை மாதம் ஒரு தொழில் தொடங்குறவங்களுக்கு இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இந்த எக்ஸ்போக்கு யார் பேசிக்காக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும், எந்த தொழிலை தேர்வு செய்யன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு பார்க்குற மார்க்கெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, பார்க்குற எல்லா தொழிலும் எனக்கு நல்ல தொழில் மாதிரியே இருக்கு அப்படின்ற ஒரு டவுட்ல இருக்கவங்களும், ரெண்டாவது நான் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன் அப்படிங்கிறவங்க ஒரு 5 நாளோ 10 நாளோ வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்போ வந்தீங்கன்னா உங்களுக்கு பலதரப்பட்ட ஐடியாஸ் உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் தொழில் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக கண்டிப்பாக இந்த எக்ஸ்போக்கு வரலாம். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடக்குது, எப்போ நடக்குது, இந்த ஈவெண்ட் எப்படி ரீச் பண்ணுறது, ஸோ வெளியூர்லேருந்து வரவங்க எங்கேருந்து எங்கே வரலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் நோட். ஸோ இந்த எக்ஸ்போ எங்கே நடக்குது பார்த்தீங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் கொடிஷியால ஜனவரி 4 மற்றும் 5 காலையில் 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த எக்ஸ்போக்கான என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா www.fortunetradefairs.com நம்ம அஃபிஷியல் வெப்சைட்ல போய் புக் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குனாலும் நம்ம நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம், என்ன இதனால அவங்க கால் பண்ணலாம். நமக்கு டைரக்டா நம்ம அவங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்க போறோம். என்ன இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார் இன் டர்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி? ஒரு பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு என் கையில ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறவங்கல இருந்து ஒரு 50 லட்சம் 1 கோடி 2 கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பாக்குற வரைக்கும் தாராளமா இந்த எக்ஸ்போக்கு வரலாம். ஸோ இந்த ஈவெண்ட் எப்படி வரதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கோயம்புத்தூர்ல கொடிஷியால வச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட். கொடிஷியா பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு இடம் தான். ஸோ யார்கிட்ட அங்கே லோக்கல்ல கேட்டிங்கனாலுமே டேரக்டா கொடிஷியா கூட்டு வந்துருவாங்க. அவினாஷி ரோட்ல இருக்கு. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து கொடிஷியா அப்படின்னு தேடினீங்கன்னா வரும். அண்ட் நான் வெனியோட லொக்கேஷனை வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ வர ஜனவரி 4-5 கொடிஷியாவில் நடக்கக்கூடிய பிசினஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போட டிக்கெட் புக்கிங் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிசினஸ் சேனல் இந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் பற்றி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஈவெண்ட்டை ப்ரீவியஸாக அட்டன் பண்ணவங்க, இதுலேருந்து பிசினஸ் எடுத்துட்டு இருக்கவங்க ஆப்வியஸ்லி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, எப்பயும் போல நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்டை வந்து பார்ட்டிசிபேட் பண்ண நினைப்பாங்க. நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் ட்ரேட் ஃபேர்ஸோடைய பிசினஸ் அண்ட் ஃப்ரான்ச்சைஸ் எக்ஸ்போ 2025 ஃபர்ஸ்ட் எடிஷன் நம்ம வந்து கோயம்புத்தூர் கொடிஷியாவில் வந்து நடக்க இருக்கு. அப்படி அதை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈவெண்ட்கான டிக்கெட் புக்கிங் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு வேறுபடுது உங்கள் பிசினஸ். நன்றி, வணக்கம்.